கிராமிய வீதி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் குறித்த 1.5 கிலோமீட்டர் நீளமான இந்த வீதி 74.5 மில்லியன் ரூபாய் செலவில் புனரமைப்பு செய்யப்பட்டு மக்கள் பாவனைக்காக இன்று திறந்து வைக்கப்பட்டது. இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் இன்றே வருகிறது, வித்தியாசத்தை அனுபவியுங்கள். இந்த நிகழ்வில் போக்குவரத்து பெருந்தெருக்கள் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, பாராளுமன்ற உறுப்பினர்களான கருணநாதன், இளங்குமரன், ஜெயச்சந்திரமூர்த்தி, ரஜீவன் உள்ளிட்ட அரசு உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். பாரியளவில் ஊழல் மற்றும் மோசடிகளில் ஈடுபட்டவர்களுக்கு இன்று லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு போலீஸ் நீதிமன்றம் ஊடாக தண்டனை வழங்கப்பட்டு வருகின்றது. இதனால் இந்த மோசடிக்காரர்களுக்கும் மோசடியூடாக பணம் சம்பாதித்தவர்களுக்கும் சில ஊழல்மிக்க அதிகாரிகளும் சில ஊழல்மிக்க அமைச்சர்களும் உதவிகளை செய்திருந்தார்கள். ஆனால் இன்று லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு, போலீஸ் குற்றப்புலனாய்வு திணைக்களம் போன்றன தராதரம் பார்க்காமல் இவ்வாறான மோசடிக்காரர்களுக்கு எதிராக தண்டனை வழங்குவதால் இன்று உயர்மட்டத்தில் ஊழல் மற்றும் மோசடிகள் அதிகளவாக குறைந்துள்ளன. எங்களிடம் பணம் இருந்தாலும் சில வேலைகளை செய்து கொள்ள முடியாமல் போயுள்ளது. இவ்வாறான காரணங்களினாலேயே எமது கிராமங்களின் அபிவிருத்திக்கு சில தடைகள் ஏற்பட்டன. இந்த கிராமிய அபிவிருத்திக்காக இந்த அதிகாரிகளுடன் இணைந்து அதனை சரியாக செய்வதற்கு நீங்கள் இன்னும் முன்னோக்கி வாருங்கள். அடுத்த மாதம் நல்லூர் கோவிலின் திருவிழா நடைபெற உள்ளது. அதே போன்று மடு திருவிழாவின் பிரதான உற்சவமும் ஆகஸ்ட் மாதம் நடைபெற உள்ளது. இவை இரண்டிற்காகவும் போக்குவரத்து துறையில் ரயில் சேவை மற்றும் பஸ் சேவைகளூடாக மால் வழங்கக்கூடிய அதிகபட்ச சேவையை வழங்குவதற்கு நாம் தீர்மானித்துள்ளோம். இந்த பாராளுமன்றத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தான் சட்டங்களை ஏற்றினாங்க. நாங்க இன்றைக்கு சட்டம் ஏற்றோம் மக்களுக்காக, பாதுகாப்பான சட்டம். இன்றைக்கு நாங்கள் இருப்போம், எங்களோட பிள்ளைகள் இருக்க போயிடும். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பான சட்டத்தை ஏற்றுகின்ற கட்டமைப்பு இன்றைக்கு உருவாக்கி கொண்டு போறோம். இனிமேலும் இந்த போதைப் பொருள்களோ உழைச்சு காணி வென்றதோ எல்லாம் ஒழுங்குமுறை வந்துட்டு கட்டமைப்பு அந்த கட்டமைப்பை சீர் செய்யணும்ன்ற குழப்பான வேண்டிய தேவை இருக்குது. அப்பதானே எதிர்கட்சியில் இருப்பவர்களை குழப்பிக் கொண்டிருக்கிறாங்க ஒரு சின்ன சின்ன அசம்பாவிதத்தை. அப்ப மக்களை வெளியான வழியில திசைய திருப்பலாம். நாங்கள் ஒன்று செய்ய இல்லை, எல்லாம் செய்யல, நாங்கள் உண்மையா செய்யல. தேடி பாருங்க. உங்களுக்கு தெரியும், இந்த அரசாங்கம் வந்தது இந்த கிராமங்களுடைய வளர்ச்சியிலே அதிக அக்கறையாக இருக்கின்றது. கிராமங்களின் வளர்ச்சி தான் நாட்டின் வளர்ச்சியாக இருக்கும். எனவே இந்த கிராமங்களை நாங்கள் வளர்த்திருப்பதிலே உள்ளூர் வீதிகளை நாங்கள் பிரதான நகரங்களோடு இணைப்பது கட்டாயம் வேண்டும் எங்களுக்கு. இதேபோன்றுதான் இந்த யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு 651 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பிரச்சார சக்தி வேலை திட்டங்களுக்காக ஒவ்வொரு பிரதேச செயலகத்திலும் நாங்கள் மக்களுக்கான வேலை திட்டங்களை இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றோம்.